கேஸ் நம்ம தைக்க சொல்ல பாபின் கேஸ் வந்து லூஸாக இருந்ததுன்னா அடியில் வந்து த்ரெட்டு சிக்கிக்கும். அப்படி வந்து த்ரெட்டு சிக்கிக்கிச்சுன்னா அதை எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து சொல்கிறேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கையிலே எடுத்துருவோம். ரொம்ப சிக்கிக்கிச்சுன்னா ட்ரிம்மரில் கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலே எடுத்துருவோம். அப்படி ரொம்ப வரல, ரொம்ப கனமாக வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னா அதை எடுக்க முடியாது. ஒரு ஸ்க்ரூ கைட்டி தான் நம்ம வந்து எடுக்கணும். அது எந்த ஸ்க்ரூ அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்களும் இது போல் வந்து வீட்டில் ஈஸியாக வந்து அந்த த்ரெட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கையிலே வந்து எடுக்க பாருங்கள். அப்படி எடுக்கலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மிஷினை வந்து சாய்ச்சிருங்க. மிஷினை சாய்ச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இருங்க நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த நீட்டாக ஒரு இதுவே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்க்ரூவை தான் வந்து கட்டணும். இந்த ஸ்க்ரூவை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த பாபின் கேஸில் இங்கே செட்டில் இருக்குது, லைட்டாக வந்து லூஸ் ஆகும். லூஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த ஸ்க்ரூவை வந்து நான் எடுக்கிறேன். இது லூஸ் பண்ணுறேன் பாருங்கள். கேமரா பிடிச்சிட்டு எடுக்கவே முடியல. இங்கே பாருங்கள், லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிட்டேனா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகும். இது இங்கே ரிலீஸ் ஆகுதா? ரிலீஸ் ஆகிடணுன்னே நூல் பார்த்திங்கன்னா சிக்கின்னு இருந்ததுன்னா ஃப்ரீயாக வந்துடும். அப்போ என்ன பண்ணுங்கள், த்ரெட்டை வந்து எடுத்துருங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த லாக்லேயே கரெக்டாக வைக்கணும். ஏன்னா பாபின் கேஸ் வந்து சுற்றிக்கிச்சு அப்படின்னா கடாமுடான்னு எல்லாமே டைமிங்லாம் மிஸ் ஆகிடும். கரெக்டாக அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்லுலேயே லாக் இருங்க, கையை வச்சு சொல்லிட்டுலாம் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லாக்கு இங்கே இருக்குது பாருங்கள், அந்த பல்லு மாதிரி இருக்குல்ல ஒரு கேப்பு, அந்த கேப்பில் தான் அந்த லாக் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை இது வந்து செட்டில் வந்து சுற்றிக்கிச்சு அப்படின்னா அவள் தான் தப்பாயிடும். சுற்றிக்கிச்சுன்னா கடமுடான்னு ஊசிலாம் உடஞ்சிரும். ஏன்னா கரெக்டாக ஊசி உள்ளே போயிட்டு வெளியே வராது. கரெக்டாக இந்த லாக்கில் வந்து இது இருக்கிற மாதிரியே மறுபடியும் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடணும். நீங்கள் லூஸ் பண்ணிட்டு த்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு டைட் பண்ணிடணும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. என் மிஷினில் வந்து த்ரெட்டு சுற்றலை. ஒரு வேளை த்ரெட்டு சுற்றி இருந்தால் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ. இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடுங்க நல்லா. இப்போ நான் ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போது மிஷின் சுற்ற சொல்ல கரெக்டாக வந்து ஊசி வந்துட்டு போவோம். ஒரு வேளை நீங்கள் கையிட சொல்ல இது சுற்றிக்கிச்சுன்னா இந்த லாக் வந்து கரெக்டாக இது வைக்கணும். அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.